ஹே ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா, டேக்குக்கு தாண்டா ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே பிரேக்கப் தான். இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஏய், என்ன விஷயம் சொல்கிற? நீ தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியாடா? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் பேசிகிட்ருக்கேன் சங்குக்கா. எத்தனை நாள் பொறுத்துட்ருக்கிறத சொல்லு நீ. ஏய், இது ஏதோ சின்ன மிஸ்டேக், இது பெருசாக்கிட்டுருக்காத நீ. ஓ, சின்ன மிஸ்டேக். இது உன்னோட எத்தனாவது மிஸ்டேக்னு நல்லா ஞாபகப்படுத்திப்பாரு. சரி விட்டேன். இது போய் எதுக்கு இப்படியெல்லாம் நீ பேசிகிட்ருக்க? எத்தனை டைம் என்னை விட சொல்கிற நீ? உன்னை மன்னிச்சு கொஞ்சமாவது உன் லைஃப்பில் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியா நீ? ஏய், என்னோடய மொத்த லைஃபே நீ தானே, உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு மட்டும் தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிற? இல்லை, எனக்கு புரியல. என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கியா நீ எனக்கு? நல்லா யோசிச்சு சொல்ல. டைமுக்கு நீ ஃபஸ்ட்டு என்னை பார்க்க வந்திருக்கியா நீ? ஓகே, டைமுக்கு வரலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்னை பார்க்க வந்திருக்கியா நீ? எத்தனை டைம் என்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு உனக்காக 1 hour 3 hours கூட நான் வெயிட் பண்ணியிருக்கேன் சங்கக்கா. சிம்பிளாக நீ கால் பண்ணி என்னால் இன்றைக்கி வர முடியாது, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வைக்கிறேன் நீ. இது எத்தனை டைம் நடந்திருக்குன்னு தெரியுமா? என்னவே முடியாத அளவுக்கு நடந்திருக்கு. அது நிச்சயமாகவே எனக்கு வேலை இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், புரியுதா? எனக்கு மட்டும் உன்னை பார்க்கணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசை இல்லையா என்ன? எனவோ அதெல்லாம் இறுகி. ஆனால் என் ஒர்க் அப்படி, உனக்கு தெரியும்ல. உன்ன மாதிரி தானே எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க லவ்வர் கூடயும் அவங்கவுங்க ஒய்ஃப் கூடயும் கொஞ்சமாவது ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீ அது கூட பண்ணுறதில்ல. அப்படி சார் 24/7 ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல? இங்கே பாருடையாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு நீ பேசிகிட்ருக்க. ஆமாம், தெரிஞ்சு தான் பேசிகிட்ருக்கேன். என்னால் இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியல. நான் என்ன பண்ணுறது? டேங்கா, நீ ஏதோ கோவத்தில் பேசிகிட்ருக்க. நம்ம எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிடலாம், புரியுதா? இல்லை, எல்லாத்தையும் இப்போயே பேசி முடிச்சிடலாம். இதுக்கு மேலே பேசவே வேணான்னு தோணுது. இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் பேசி முடிச்சிடலாம். டேங்கா வேணாம் சங்கம், இதுக்கு மேலே நான் எதையும் உனக்கு புரிய வைக்க விரும்பல. நான் அட்லீஸ்ட் என்ன கேட்குறேன், வீக்லி 1 டைம், ரொம்ப நேரம் கூட வேணாம், ஒரு half an hour என் கூட உட்காந்து பேசுன்னு நான் கேட்குறேன். அது கூட உன்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலல்ல? எனக்கும் ஆசைலாம் இருக்கும்ல. இப்படி நம்ம மூஞ்ச பார்த்துக்கிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆகுதுன்னு உனக்கு தெரியும்ல? அது என்ன, ஒரு 6 month இல்லை 8 month ஆகுது. அது கூட உனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இட்ஸ் ஓகே. பார்க்காம எத்தனை பேர் லவ் பண்ணுறாங்க? அட்லீஸ்ட் கால் பண்ணி பேசலாமே. அது கூட இல்லை. லாங் டிஸ்டன்ஸ் லவர்ஸ் கூட எனி டைம் கால். அங்கேருந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ் கூட இல்லை, உனக்கு எனக்கும் ஒரு ½ an hour ட்ராவல் தான் சங்குக்கா. ½ an hour. ஆனால் அது கூட உன்னால் என்கிட்ட வந்து பேச முடியல. ஒரு கால் பண்ணி நீ எப்படி இருக்கேனாவது கேட்டிருப்பியா? நான் கால் பண்ணணும், நீ எப்படி இருக்க, நீ என்ன பண்ணுற, எதாக இருந்தாலும் நான் கால் பண்ணணும். அதுக்கும் சரியாக ரெஸ்பான்ஸ் கிடையாது. நல்லா இருக்கேன், நீ வச்சுடு. இல்லை, எனக்கு புரியல. அப்போ எதுக்கு நான் ஒருவேளை உனக்கு நான் சளைச்சிட்டேன்னா? ஏய், தேவையில்லாத வார்த்தை விட்டுட்டு இருக்கே நீ. பின்ன என்ன வார்த்தை விட சொல்கிற நீ? அப்படிதான் தெரியுது எனக்கு. ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற. ஏதாவது கேட்டா இல்லை 1008 ரீசன்ஸ் மட்டுமே சொல்லிகிட்ருக்க. ஐயோ, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு நிஜமாக எனக்கு தெரில. பட் என் சுச்சுவேஷனையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கிறேன். வேண்டாம், இதோட நீ என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கவும் வேண்டாம், நான் உன் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கவும் வேண்டாம். இதோட போதும், நிறுத்திப்போம். ப்ராமிஸா என்னால் முடியல. ஏய்,
இங்கே பாரு, நீ கோவத்தில் ஏதோ பேசிகிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு போ. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். ஓ நாளைக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு எதுவுமே வேண்டாம். இதோட எங்கேயே முடிச்சுப்போம் எல்லாத்தையும். ஓ அப்படி முடிச்சுப்போம், அவ்வளோதானே? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வார்த்தையை நான் சொல்ல உங்ககிட்ட, நீ தான் என்கிட்ட சொல்லிடுறிய. ஆமாம், நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். இந்த வேர்டை நான் தான் உங்ககிட்ட சொன்னேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன், போதுமா? சரி, முடிஞ்சல? முடிஞ்சிச்சு. இதோட எல்லாமே நம்மளுக்குள்ளே முடிஞ்சு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, நானும் கிளம்புறேன். இல்லை, முடிஞ்சால் உன்னை ட்ராப் பண்ணக்கூடாதாண்ணா? வேணாம், உன் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். வேணாம் சாமி, வேண்டாம். எனக்கு கால் இருக்குது, இல்லைன்னா பஸ் இருக்குது, இல்லைன்னா கேப் புக் பண்ணால் கேப் வரப்போகுது, அதில் நான் போயிருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் என்னை விட்டு வேணாம், புரியுதா? இனி நீ ஏதோ பேசிகிட்டு இருக்க. இங்கே பாரு, இப்போ பேசினதுக்கெல்லாம் நீ தான் லாஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். ஆல்ரெடி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறது போதாதான், இதுக்கு மேலே தண்ணியாக நான் வேறு ஃபீல் பண்ணணும்னு இல்லை. ஏன் எனி டைம் நான் ஃபீல் தானே பண்ணிகிட்ருக்கேன். வேணாண்டாயா, போதும் ஜங்குக்கா, நான் சொல்கிறத கேளு, போதும், நான் கிளம்புறேன். டேய் நின்றா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். எனக்கு எதுவும் வேண்டாம் ப்ளீஸ், புரியுதா? இன்றைக்கி புதுசாக அக்கறை இருக்கிற மாதிரி எதுவும் பண்ணிகிட்ருக்காத. இங்கே பாரு, இந்த பஸ் ஸ்டாப்பில் பஸ் வர இன்னும் 1 hour இருக்கு. இட்ஸ் ஓகே, நான் வெயிட் பண்ணி போய்க்கிறேன். நான் விட்டுறேன்னு சொல்கிறேன்ல, எனக்கும் ஆஃபீஸ் டைம் ஆச்சு. உன்னை விட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் போவேன். சார், நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்னை பற்றி ஃபீல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒன்றா தானே, வெயிட் பண்ணி நான் பர்ஸ்லேயே போய்க்கிறேன். இல்லையா, கேபுக்கு கால் பண்ணால் கேப் வரப்போகுது, அதில் போய்க்கிறேன். எனக்கு உங்கள் ஹெல்ப் தேவை இல்லை, புரியுதா? காதில் விழுதா? காதில் விழுது. அப்படி சரி, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள். நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் அவங்கள ட்ராப் பண்ணுறேன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலி எனக்கு இன்டர்வியூ டைம் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன வேணால் ட்ராப் பண்ணிடுறீங்களா? இன்டர்வியூ போகிறீங்களா? ஆமாம், எங்கே இன்டர்வியூ? அது அந்த பூசான் கம்பெனிலாம். ப்ளீஸ் என்னை விட்டுற முடியுமா? இப்போ தான் பிரேக்கப் பண்ணேன், அதுக்குள்ளே நான் இன்னொருத்தி கூட கடலை போட்டுட்ருக்கேன். பார்த்துக்கிறேன். பிரேக்கப் ஆகி 10 seconds தான் ஆகிட்டேங்க. நீ கோவப்படாத, அவன் இனி வாழ் கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை விட்டுறேன் மேம். ஆனால் நான் உனக்கு கேட்கலாமா? கேளுங்க. என்ன நீங்கள் சிங்கிளா? என்ன கேட்டீங்க? நீங்கள் சிங்கிளான்னு கேட்டேன். பார்க்குறேன் பாரு சொல்கிறா, நான் சிங்கிள் சொல்லுங்க. ஆக்சுவலி சொல்லி தொலை, நானே நீ மட்டும் கையில் கிடச்ச செத்தடா. ஆக்சுவலி நம்ம சிங்கிளா? ஓ சூப்பர், போங்க. சரி, ஓகே, என்னை விட்டுற முடியுமா? அப்படியே உங்கள் லைன் ஐடி கிடைக்குமா? லைன் ஐடி தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கொடுக்குறேன். உங்கள் மொபைல் இந்தாங்க, வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே புத்தி எங்கே போகுது? நீ ஃபோனை விடு. ஏய், நம்ம தான் ஒன்றும் இல்லை நமக்குள்ள. இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரியுதா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, தட்ஸ் மை ஃபோன். ஏய், வாயை மூட்டு நில்றி. என்ன போலி வாடின்னு பேசிகிட்டு இருக்கீங்க? ஏங்க, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இப்போ மட்டும் நீ கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இல்லை, நான் உன்னை வாயை உடைச்சிடுவேன். எது உனக்கு கோவம் வருது? ஆமாம், உங்களுக்கு எதுக்கு கோவம் வருது? நான் அவர்கிட்ட தானே லைன் ஐடி கேட்டேன். ஆக்சுவலி தட்ஸ் ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட நீங்கள் லைன் ஐடி கேட்கக்கூடாது. அவனுக்கு கொடுக்க மாட்டான். அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே, அவருக்கு கொடுக்குறேன்னு தானே சொன்னார். அதான் நான் சொல்கிறேன்ல,
அவன் கொடுக்க மாட்டான். அத்தை சொல்றதுக்கு நீங்கள் யார்? அவர் எனக்கு கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க. சார் நீங்கள் கொடுக்குறேன்னு தானே சொன்னீங்க? நான் குடிக்கிறேன் தான் குடிக்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனால் இப்போது என் டிசிஷனை மாற்றிக்கலான்னு. என்ன? ஏய் அதான் அவன் சொல்லிட்டாங்க அவன் கொடுக்க மாட்டான்னு. கிளம்புறேன் அங்கேருந்து. சரி ஓகே, எனக்கு உங்கள் லைன் ஐடி வேணாம், என்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, ட்ராப் பண்ணிட முடியுமா? விட்ட மாட்டான் போலையே. புரியுதா? இங்கே பாரு, அவன் உன்னை ட்ராப் பண்ண மாட்டான், அப்படி தானே? இல்லையே, நான் அந்த பக்கம் தான் போகிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ட்ராப் பண்ணிடுறேன். என்னது? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னேன். அவரே சொல்லிட்டாரே அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி சார் நம்ம போகலாமா? என்னடா பண்ணிட்டிய? எனக்கு டைம் ஆயிடுச்சு, பஸ் வர இங்கே 1 hour ஆகுமா? என்னை வீட்டில் விட்டு அதை சொல்ல தான் ரெடி உட்காந்து. இங்கே பாருங்கள், அவன் கூட நான் போகிறேன். அதனால் அவன் இப்போ ரொம்ப பிஸி, உங்கள் கூடலாம் வரமாட்டான். புரியுதா? என்னதான் நடக்குதோ? ஓகே. என்ன இப்போ தானே சார் என்ன பிரேக்கப்லாம் பண்ணிட்டு போனீங்க, அதுக்குள்ளே என்ன ஏறி பைக்கில் உட்காந்துட்ருக்கீங்க? ரொம்ப நேரமாக கெஞ்சிட்டு இருந்தேனே வாங்க வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு. அப்போல்லாம் சாரி வரலன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஏறி பின்னாடி உட்காந்துட்ருக்கீங்க? தயவு செஞ்சு நான் இருக்கிற டென்ஷனுக்கு அப்படியே உன்னை கொலை பண்ணாலும் கொலை பண்ணிடுவேன். அதனால் மூடிக்கிட்டு வண்டி எடுக்கிறியா? ரைட்ரா, இதுக்கு மேலே பேசினா அசிங்கமாக கேட்பானே. இதோ எடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தானே? ஆமாம் வீட்டுக்கு தான். என்ன ஒழுங்கா பேசவே மாட்டேறேன்? அதான் பிரேக்கப் ஆயிடுச்சுண்ணே. அப்போ ஏன் நான் அவங்ககிட்ட பேசணும்? ஓ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நான் சிங்கிள் தானே, அப்போ நான் அந்த பொண்ணு கூட போயிடலாம்ல. எதுக்கு சாருக்கு அவ்வளோ பொசசிவ் ஆகுது? பொசசிவெல்லாம் இல்லை, பஸ் வர ரொம்ப நேரம் ஆகும்னு சொன்னாங்களா, எனக்கு கால் ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு. அதனால தான் ஒரு 3rd person கிட்ட நான் லெஃப்ட்டு கேட்டேன். ஓ லெஃப்ட்டை தவிர வேறு ஒன்றும் இல்லை? இல்லையா, ஒன்றும் இல்லையே, இது லெஃப்ட்டு மட்டும்தான். சரிதான், ரைட்டு. என்ன எதுக்கு இப்போ சிரிப்பு? நான் சிரிக்கவே இல்லையே, நான் தான் இப்போ மிரரில் பார்த்தனே. எதுக்கு அந்த நக்கல் சிரிப்பு? இல்லை, என்னை விட்டு தான் உன்னால் இருக்க முடியாதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக இந்த சண்டை, இந்த பொசசிவ்னஸ், இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டாங்கிறேன் நான். நான் ஏன் சண்டை போட்டேன்ற காரணம் கூட மண்டைக்கு ஏறல. நான் பிரேக்கப் பண்ணிட்டு வந்துருக்கேன், அடுத்த செகண்ட் இன்னொரு பொண்ணுக்கு லைன் ஐடி கொடுத்துட்ருக்கேன் நீ. ஏய் அது கொடுத்தாலும் நான் பேச மாட்டேன்னு உனையே தெரியும். நீ பேசலாங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. லைன் ஐடி கொடுத்தியா இல்லையாங்கிறது தான் முக்கியம். அப்படியே தூக்கி நீட்டுற, அது சும்மா கேட்டாலே ஃப்ரீயாக தானே இருக்கு, கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தது தான். ஃப்ரீயாக இருக்கு? ஆமாம்மா, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கு. வேணாம் ஜங்கு, என்னை ரொம்ப வெறுப்பேற்றிட்டுருக்கேன் நீ. எதுக்கு மேலே என்னை எதுவும் பேச வைக்காத, அப்புறம் நான் வேறு மாதிரி ஏதாச்சும் கேட்ட போகிறேன். ஓ வேறு மாதிரி என்ன கேட்பேன்? மூட்டுப்ப மட்டும் நீ மேலேங்க கிணியை மூடிட்டு போல அவனை நீ சித்துருவ. பா டென்ஷன் ஆகிறானே. ஓகே நான் முடியிட்டேன். ஹலோ அம்மா, என்னம்மா நான் அந்த ஃபோன் எடுக்கணும்னு தெரியுதுல்ல, நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோனை எடுத்து பேசுவேம்மா. இப்போ எதுக்கு லொட நான் அப்படியே ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏய் பாரு, அது உன் அம்மா கொஞ்சம் எப்பயும் சைலண்டாக பேசுகிறதோ, எதுக்கு அவ்வளோ ஃபோர்ஸு? நான் அது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தயவு செஞ்சு வண்டியை முன்னே பார்த்து விட்டு. ஏய் என்ன பிரச்சனையா என்ன? அவங்க இப்போலாம் கால் பண்ண மாட்டாங்களே. ஒன்றும் இல்லை, நீ போட்டு நான் பேசிட்டு சொல்கிறேன். சரி பொறுமையாக பேசு. என்னம்மா? என்ன சொல்கிறீங்க? ஊருக்கு போயிட்டீங்களா? வர 2 days ஆகுமா? மா
ஊருக்கு போயிட்டாங்க. வர 2 days ஆகுமா? மா நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? எனக்கு சாப்பாடு கூட செய்ய தெரியாதுன்னு உனக்கு நல்லா தெரியுமா? அப்போ இருந்தும் என்னை தனியாக விட்டு நீ அப்பாவும் எதுக்கு கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க? இல்லை சொல்ல, இன்னும் நானும் லீவ் போட்டு வந்திருப்பேன்ல. பா சொல்லாமல் போனது எனக்கு வசதியாக போச்சு. அம்மா சரி, பார்த்து போயிட்டு வாங்க. நான் வைக்கிறேன். தேங்காய். என்ன ஓ அம்மா ஏதோ சொன்னாங்க போலே, என்ன அவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருந்தேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு எதுக்கு தேவையில்லாது? நீ என்ன வீட்டில் ட்ராப் பண்ணு, அது எனக்கு போதும். புரியுதா? ஓ ஒன்றும் இல்லை. ஆமாம் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல சொல்ல. எப்படியும் வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு. அதுக்குள்ளே என்னன்னா அதை நான் கேட்டுட்டு வரேன். ஒன்றும் இல்லை. புரியுதா? அது எனக்கும் என் அம்மாவுக்கும் இல்லை, பர்சனல். நீ ஒன்றும் கேட்க தேவையில்ல. வீடு வந்துச்சு பாரு. சார் இங்கே வண்டியை நிறுத்துனீங்கன்னா நான் இறங்கி கிளம்பிடுவேன். புரியுதா? சரி போ. ஓகே, நீ ஆஃபீஸ் போகிறனால பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் எப்படி போனால் உனக்கு என்ன? தெரியாமல் சொல்லிட்டேன். எப்படி வேணால் போ, நான் கிளம்புறேன். சரி ஓகே, பாய். ஹலோ சார். ஜங்குக் தான் பேசுகிறேன். எனக்கு ஒரு 2 days லீவ் வேணுமே சார். நான் எவ்வளோ ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் லீவ் போடாமல் ஆஃபீஸ் வந்துடுவேன். அதனால் எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டையும் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? என் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. எனக்கு கன்ஃபார்ம் இந்த 2 days லீவ் வேணும் சார். வேணுங்கிறேன் சார். கொடுப்பீங்களா மாட்டிங்களா? எஸ் சார், நான் எக்ஸ்ட்ரா வரைக்கும் பண்ணிட்டேன். இதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எனக்கு அது லீவ் கண்டிப்பாக வேணும். என் ரிலேஷன்ஷிப், என் லைஃபே இந்த 2 days லீவில் தான் சரி இருக்கு. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், நான் கண்டிப்பாக லீவ் லெட்டர்லாம் சென்ட் பண்ணிடுறேன் மெயிலில். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஜங்குக்கா, இப்போ கதவை எதுக்கு பிடிக்கிறே? நீ உள்ளே வரலான்தான். உனக்கு ஆஃபீஸ்க்கு தான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கே இன்னும் உள்ளே வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒழுங்கா வெளியே போ. ஏய், அங்கேருந்து வந்தல ஒரு மாதிரி தண்ணி தாங்க மாதிரி குடிச்சிட்டு போயிடுறேனே. அதெல்லாம் நீ போகிற வழியில் வாங்கி குடிச்சிக்கோ. ஏன் அம்மா அப்பாலாம் வந்துடுவாங்க. வந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுன்னு உனக்கு தெரியும்ல. அதனால் ஒழுங்காக போயிடு. ஏய், நான் தண்ணி குடிச்சிட்டு போயிடுவேன், புரியுதா? சும்மா நீ பேசுகிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நிஜமாகவே எனக்கு ரொம்ப தண்ணி தாங்க மாதிரி அப்படியே லைட்டாக பசி அடிக்குது, புரியுதுல்ல? சரி உள்ளவா. என்ன பண்ணுற நீ? ஒன்றும் பண்ணலையே. இப்போ டோரை க்ளோஸ் பண்ணி என்ன எதுக்கு இப்படி பின் பண்ணி வச்சிருக்கேன்? ஒழுங்கா நகர நேர முடியாது. ஜங்குக்கா, உனக்கு எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. இருடும். எதுக்கு இவ்வளோ கிட்ட வர? சும்மாதான். ஏன் நான் இவ்வளோ கிட்ட வர கூடாதா என்ன? ஜங்குக்கா, என் அப்பா அம்மா வந்தால் பெரிய பிரச்சனையாடும். தயவு செஞ்சு தள்ளுறியா? பாரி, என்ன உன்னால் லைட்டாக கூட ஷேக் பண்ண முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, உன் ஃபோன் இருக்குல்ல, அது ஒரு டப்பா ஃபோனு. உன் ஆத்தாகாரி பேசினது எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. உண்மையாவா? கேட்டுச்சா? ஆமாம் கேட்டுச்சு. அப்போ கேட்காத மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். அப்படி நடிச்சா தானே இப்படி உள்ளலாம் வர முடியும். ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடுடா நீ. அதான் எனக்கு தெரியுமே. ஸ்மைல் ரொம்ப நாள் ஆகுதுல்ல ஜங்குக்கா. நக்கு இந்த பூ
இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. எங்க பாருடேங்க, எனக்கு மட்டும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆசையான சங்கக்கா, இப்படி பண்ணாத. நான் என்னடா பண்ணுறது, இப்படி ஒர்க் பண்ணாதான் சீக்கிரம் ப்ரமோஷன்லாம் தருவாங்க சங்கக்கா. அதுக்கு அப்போ தானே நானும் சங்கக்கா அங்கே கை வைக்காத, வைக்காம பேசு. ஏய், காது மட்டும்தான் நான் என்ன பேசுகிறேன்னு கேட்க போகுது. அதனால் கை என்ன பண்ணுது, கொண்டுக்க கூடாது, புரியுதா சங்கக்கா? கைடா இருக்கட்டும், வலிக்கிட்டும். இங்கே பாரு, நான் இப்படியெல்லாம் ஓடுறதே உனக்காக மட்டும்தான், எனக்கு புரியுதுங்க. பாரு, கிஸ் பண்ணிகிட்டே பேசலாம்டா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ கிஸ் பண்ணுவேன், இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. இங்கே பாரு, என்ன என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறியா நீ? ஆமாம், அதானே சொல்லிகிட்டு இருக்கேன். நான் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணாதான் கிஸ் பண்ணாமல் பேசுனா, கிஸ் பண்ணிகிட்டே பேசுனாண்டி, உனக்கு தான் புரியும்ல. நீ சொல்லு. நான் தான் இந்த ஒர்க் ஜாயின் பண்ணும்போதே சொன்னேன்ல, எனக்கு ஸ்டேபிளாக ஒரு சேலரி வந்த உடனே மாப்பாட்ட வந்து பொண்ணு கேட்பேன்னு. அதனால் ஐயோ, கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக பேசு. என்னால் அப்படி பேச முடியாது. ஓகே, என்னென்னா என்னை இன்னும் 2 months நான் இப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா ப்ரமோஷன் கண்டிப்பாக வரும்னு மேனேஜர் சொல்லிட்டான். அப்புறம் உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உன்னை நிறைய எடுத்து கூப்பிட்டு போகலாம், அப்படியெல்லாம் யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த 6 மாதத்துக்குள்ளே 7 பிரேக்கப். இப்போது புதுசாக ஒரு பிரேக்கப், அப்போது 8. இது அதனால் எனக்கு புதுசாக தெரில. 2 மாதம் கழிச்சு ப்ரமோஷன் வந்ததுக்கப்புறம் சொல்லலான்னு. அதுதான் இப்போ சாரி ரொம்ப சேடாக. இதுவரையும் முன்னல்லாத பிரேக்கப்பில் எனக்கு சாட்னஸ் உன் ஃபேஸில் நான் பார்த்தேன். ஏன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் நான் உன்னை தவிர யாரையும் நினச்சதும் இல்லை, உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னு தான் அப்படி ஓடிட்டுருக்கேன் சங்கக்கா. சரி, நானும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கணும் உங்ககிட்ட. நான் தான் லூஸ் மாதிரி எதாவது பண்ணிட்டேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் மாட்டேன்னு சொல்லியிருந்தா நீ இப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்ல, அதனால தான் எதுவுமே பெருசாக எடுத்துக்கவே இல்லை. சாரிடா. சாரி என்னது? சாரி, எனக்கு சாரிலாம் வேணாம், எனக்கு இதான் வேணும். சங்கக்கா, அங்கே அமுக்காதுடா. ஏய், அமுகிறதுக்கு தானே வளர்த்தி வச்சிருக்கிய, அப்போது நான் ப்ரெஸ் பண்ண தான் செய்வேன். பா, செம்மையாக தெரியுமா? எவ்வளோ நாளாக இது இங்கே கிஸ் பண்ணி, என் கிஸ் மறையவே கூடாதுன்னு கச்செல்லாம் வச்சுருந்தல, மறைஞ்சிச்சு பாரு. ஆமாம், 6 மாதம் ஆகுதுல்ல, அப்போ மறைய தான் செய்யும். அப்போது இப்போ கச்சிடலாமா? சங்கக்கா வேண்டாண்டா, வலிக்கும் வலிக்கும் வலிக்கும். அதான் வலியும் எனக்கு தெரியுமே. வலிக்குது, போதும், எனக்கு போதாதே. வலிக்குதுடா. வலிக்கும், கச்சா வலிக்காம இனியுமா? பொறுக்கி பாரு, அந்த சின்ன நான் கிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு அந்த வலி காணாமல் போயிடும். ஹையா,
யார் சொன்னா? எவ்வளோ நாள் நீ கடிச்சு வச்சுன்னா 2 days வலிக்கும் தெரியுமா? அதுவும் எந்த இடத்துலடா, எப்போ பார்த்தாலும் உனக்கு அந்த நிப்பிள்ஸில் என்னடா கண்ணு? அது செம்மையாரு, அதுதான் செம்மையாக இருக்கான். எப்போ பார்த்தாலும் போட்டு கடிச்சு வச்சிரு தெரியுமா? அது எனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? அதுக்கு போய் என்னால் பெயின் கில்லர் கூட வாங்கி போட முடியல. எதுக்கு போடுற? அதான் நான் இல்லை பெயின் கில்லரா? ஆமாம், நீ பெயின் கில்லர் இல்லை, கில்லர் ஆஃப் த பெயின் தெரியுமா? ஏய் என்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன் நீ? அப்போது பெயினாக இருக்கீங்கிற? ஆமாம் இருக்கட்டும், பெயினில் தான் ஒரு ஹெவன்னே இருக்குது தெரியுமா? திரும்பவும் டயலாக் விட ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அப்போது மூச்சு விட வாட விட்றா. ஏய் நேராக பார்த்து பேசியா 6 மாதம் ஆகுது. நான்லாம் கிஸ் பண்ணி உன்னை எவ்வளோ நாள் ஆகுதுன்னு உன்னையே தெரியும். என்னை மூச்சு விடாதனால பொதி. ஃபஸ்ட் ரவுண்ட் முடிகிற வரையும் சொல்லாத, செகண்ட் ரவுண்டில் வேணால் உனக்கு கொஞ்சம் டைம் தரேன். என்னது? ஏய் அதை 2 days டைம் தெரியல, 6 மாதத்துக்கான மொத்த ஏக்கமும் இந்த 2 days போயிடணும். அப்புறம் 2 months வேறு நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, அதனால் இதுக்கு முன்னே சேர்த்து 6 மாதமும் இதுக்கப்புறம் வர 2 months சேர்த்து எப்படி சேர்த்து வச்சு இந்த 2 days எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஏய் சும்மா பார்க்குறதே ஒரு மாதிரி தான் பார்ப்பேன். இப்போ டோனும் சரியில்லை, உன் வார்த்தையும் சரியில்லை. எனக்கு என்னமோ நீ என்னை உயிரோடையே விட மாட்டேன்னு தோணுது. அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் சொல்லும். வாங்க சாஃப்டாக பண்ணவா? சாஃப்ட்னஸ் ஓகே தான், ஹார்ட்னஸ் மட்டும் வேண்டாம். சாஃப்டாக ஏன்னா ரொம்ப நாள் ஆகுதுல்ல, எனக்கும் பெயின் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சாஃப்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம், செகண்ட் கூட கொஞ்சம் ஹார்ஷாக போய்ப்போம். எப்படி? டேய் அப்போது நீயும் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுங்க அப்படின்னா? ஆமாம், மிஸ் பண்ணாமல் இருவேனா? நானும் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாமே. சங்குக்கா சங்குக்கா சங்குக்கா. ஏய் என்னடா எப்போ பார்த்தாலும் நான் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஜங்குகா ஜங்குகா. நீ அப்போ எது நீ இந்த பேர் வச்சானே தெரில. இங்கே பாரு, நான் I love you, 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 I love you more da. I love you to my cutie. இந்த வேர்ட் கேட்க எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? love you more. இனிமே நீ எதுவும் பண்ணாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாடா சொல்கிறேன். டேய் என்ன பண்ணிட்டுருக்கிய நீ? ஏன் நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா? சாரி மூடாயிட்டீங்க போலியே, மாலெல்லாம் ஏறி உட்காந்துருக்கீங்க. அப்படியும் சொல்லலாம். சரி, எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க? வேலையை ஸ்டார்ட் பண்ணுறா மக்கு புருஷா. ஏய் ஓகேடா செல்லக்குட்டி, இது எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. நான் ரொம்ப நாள் கழித்து பேசிடுறேன், அதுலேயும் எனக்கு கொஞ்சம் இருமல் வேறு. அதனால் இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாத செல்லக்குட்டீஸ் எல்லாம் லைக் பண்ணிடுங்க. பாய்டா செல்லக்குட்டீஸ்.